அமெரிக்காவில் நீதிபதி ஒருவர் அளித்த தீர்ப்புக்கு எதிராக பெர்குசன், செயின்ட் லூயிஸ், நியூயார்க் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை நிகழ்ந்ததால் அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். அமெரிக்காவின் மிசோரியில் உள்ள ஃபெர்குசனில் கருப்பின இளைஞர் மைக்கேல் பிரவுன் என்பவரை வெள்ளை அமெரிக்க போலீஸ் அதிகாரி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி இளைஞரை சுட்டுக் கொன்ற வெள்ளைக்கார போலீஸ் அதிகாரி நிரபராதி என்றும் அவர் குற்றமற்றவர் என்றும் தீர்ப்பளித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதனிடையே ஃபெர்குசன், செயின்ட் லூயிஸ் என்னும் இடத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் கடைகளை சூறையாடினர். மேலும் போலீசார் மீது தாக்குதலை நடத்தியதால் அவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டன. அமெரிக்க போலீஸ் அதிகாரி நிரபராதி என்ற நீதிபதியின் தீர்ப்பால் இனக்கலவரம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களை அமைதி காக்கும்படி அதிபர் ஒபாமா வேண்டுகோள் விடுத்துள்ளார்.